இங்க இந்த தாத்தாவோட அண்ணன் ஏன்டா சோகமா உட்காந்துட்டு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்பதான் என்னோட பொண்டாட்டி நைட்டு தூங்கும்போது நான் செத்துற மாதிரி கனவு கண்டா. சோ அதனால ஒரு கோவிலுக்கு போக போறானா, அதுல பொம்பளைங்க மட்டும் தான் போகணுமா, ஆம்பளைங்கலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அண்ணன், இந்த ஊரை விட்டு பொண்ணுங்கலாம் வெளியே போகவே கூடாது, என்ன பழக்கம் இதுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா இவர் என்னோட உயிரே போக போகுது, சும்மா விடுங்கன்னு சொல்லிட்டு விட சொல்றாரு. இப்ப இவங்க கல்யாணம் ஆனதுல இருந்தே வெளியவே போயிருக்க மாட்டாங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வெளியே போறாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இன்டர் காம்படிஷன் ஷூட்டிங்காக போயிருக்காங்க. அண்ட் இவங்க காம்படிஷன்ல கலந்துக்க உள்ள போறாங்க. ஆனா அங்க சுத்தி இருக்க எல்லாருமே 60 வயசு ஆகுது, இந்த பாட்டிங்களை ஷூட் பண்ண போதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா எங்க ஊர்ல பொண்ணுங்கள ஆம்பளைங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அடிமையா தான் இருக்கணும். அதையும் மீறி பொண்ணுங்க போர்வையை போட்டுட்டு தான் வெளியே வரணும். இப்போ பொண்ணுங்க அடிமையெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரீடமா வாழணும்னு சொல்லிட்டு ஒரு படம் போறாங்க. அதை கூட இவங்க தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணுங்களாம் வெளியே அனுப்பிட்டு இவங்க தனியாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இவங்க வீட்டுக்கு புதுசா கல்யாணமாகி ஹீரோயின் வராங்க. வந்ததுமே இவங்க 3 பேர் சேர்ந்து எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆம்பளைங்களுக்கு ஏத்த மாதிரி குழந்தை நிறைய பெத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியும் போக முடியாம அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க கல்யாணத்துக்கு டைலர் மிஷின் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமா தச்சு ஒரு சட்டையை அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டுமே அவங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. இது என்னோட வைஃப் தான் தச்சு கொடுத்தாங்க, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுலயே என்னோட வைஃப் ஓன் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட எங்க அண்ணன், இங்க இருக்க பொம்பளைங்க ரொட்டி கூட தான் நல்லா சொல்றாங்க, அதனால ரெஸ்டாரண்ட் வச்சிடலாமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. அது கோவப்பட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அதை கேட்டதுமே எங்க ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லாம போயிறாரு. இவங்களும் ரொம்பவும் கோவப்படுறாங்க. ஆனா இவங்க இருக்க பொண்ணுங்களாம் சேர்ந்து நம்ம வீட்லயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கே நம்ம தச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் அவங்க வீட்லயே தைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் குடும்பத்தோட டிவி பார்க்கும்போது அதில் இங்கிலீஷ்ல நிறைய பேசுறாங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்க பேத்தி ஃபேன் ஷர்ட்லாம் போட்டுட்டு வந்திருப்பா. அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா இவங்க தாத்தா என்ன இது ஆம்பளை மாதிரி ஃபேன் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே அடிக்கிறாரு. தென் திட்டுறாரு. கோவத்துல இந்த மிஷின் இருக்கிறதால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை போட்டு உடைச்சிடுறாரு.